குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் இன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் தன்னை அறிய முற்படுறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பெருவாசகமே கொடுக்கப்படுதுங்க. யாரும் தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை, தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியே குருவின் பிரதானமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குருவே தனக்குள் இருந்து அனைத்தையும் செய்கின்றாருங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ளலாங்க. சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், தன்னுடைய வாழ்க்கை தத்துவம் என்னங்கிறத புரிந்து கொள்ள பல்லாண்டு காலம் போராடி தாங்க இருக்காங்க. அதில் 50 வயசு, 60 வயசு, ஏன் 100 வயசு கூட ஆன பிறகு கடைசியில் அவங்க கண்டது ஒன்றே ஒன்று தான், வாழ்ந்து கெட்டேன் என்ற வார்த்தையை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைய நாட்களில் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கான ஒரே ஒரு பயணம் எதுங்கிறதுக்கு தன்னை உணரும் பொழுது மட்டும்தான் தனக்குள் ஏற்படுகின்ற வாழ்க்கைய நீதியில் தன்னுடைய முழு ஆனந்தமும் எங்கிருந்து பிறக்கின்றதோ அங்கே ஆறு ஒன்று ஓடுகின்றது. அதிலிருந்தே முழுமையாய் தன்னையும் வெளிப்படுத்த தனக்குள் ஒரு மாபெரும் சக்தி மீண்டும் மீண்டும் கடலை நோக்கி பயணிப்பது போல உங்களிடம் இருந்து ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை முழுமைப்படுத்த ஆசைப்படுதுங்க. நீங்கள் யாருங்கிறதுல உத்வேகமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்கும் பொழுதெல்லாம் அந்த வாழ்க்கைங்கிற ஒன்று உங்களுள் இருந்து முழுமையாக வெளிப்படுத்தவும் ஆசைப்படுதுங்க. பயணகதி அடைந்த பல பேர் தன்னையும் தன்னை உணர்த்தியவர் யாருங்கிறதையும் முழுமையாக கண்டுபிடிக்க எப்படி போராடுகின்றார்களோ அந்த தன்னை உணர்ந்தவரே தன்னை உணர்த்தும் பொழுது தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியும் சரி, என்னை யார் என்று கண்டுபிடில அவரே தன்னையும் உணர்த்த ஆசைப்பட்ட இடத்தையும் நீங்கள் போய் சேரலாங்க. இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய இரட்சகர்களெல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த மாபெரும் கருத்துக்கள். ஆனால் புரியாத புதிரா பல பேர் அவர்கள் சொன்ன கருத்துக்களின் உள்ளர்த்தம் எதுங்கிறத புரிந்து கொண்டார்களானா அவர்களும் அந்த ஞானத்தை அடைந்தவர்களாகிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மாறுபட்ட கருத்துக்களுடன் பொழுது அவர்களே அதில் மாய்ந்தும் போகிறார்கள்ங்க. இந்த நாட்களில் யாரெல்லாம் தன்னை உணர தனக்குள் இருப்பது எது என்பதை தானே உணரும் சக்தியை கொடுத்த குருநாதரை உணர்ந்தால் போதும், தான் யார் என்பதையும் தனக்குள் இருக்கும் சக்தி எது என்பதையும் முழுமையாக உணரலாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.